இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். காஞ்சியின் புகழ்பெற்ற சித்தச்சேரியில் அமைந்த தனது மாளிகையில் மேம்பாடத்தில் நின்ற வண்ணம் எங்கேயோ வெறித்து கொண்டிருக்கின்றான் கோணன் விஸ்வரூபன், சாளுக்கிய இளவல், குப்ஜ விஷ்ணுவர்த்தனன். நெஞ்ச தடாகம் எங்கெல்லாமோ அலைமோதுகின்றது. இந்த காஞ்சிக்குள் எப்படி நுழைந்தோம்? எவ்வாறெல்லாம் இரகசிய சாகசங்கள் புரிந்தோம்? சாணக்கியனை வீழ்த்தி விட்டானே ஜெயதேவன் போலி கழுதை. அப்பொழுதுதான் ஒற்றனின் மூலம் ஓலை கிடைத்திருந்தது. மீண்டும் படித்து பார்க்கின்றான் விஷ்ணுவர்த்தனன். இப்பொழுது என்ன செய்வது? ஜெயதேவன் முற்றமாக மாறிவிட்டான். அவன் கொடுத்த இரகசிய தகவல்களும் பொய்யானவை. நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த போலியை விட அசல் எவ்வளவோ மேல் என்றல்லவா தோன்றுகின்றது. பேய்க்கணவாயில் அண்ணன் புலிகேசி அகப்பட்டு கொண்ட பொழுது எத்துணை ஆண்மைமிக்க கம்பீரத்துடன் உயிர் பிழைத்து போ என்று கூறினானாமே மகேந்திரவர்மன். அவனது இந்த செய்கையை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஜெயதேவன் தேவைதானா? அண்ணன் புலிகேசியே எழுதியிருக்கின்றாரே, காஞ்சி மோகம் ஒரு பிறவி பகைமை, அது ஒவ்வொரு உதயத்திலும் இருந்து கொண்டுதானே இருக்கும். பேய்க்கணவாயில் மகேந்திரவர்மன் எடுத்த சபதம், ஓ, அது வாதாபியை எரிக்க வல்லதாமே. ஆள் வருகிற ஆரவம். திரும்பி பார்க்கின்றான் விஷ்ணுவர்தனன். சௌந்தர்யா பரிவாதினியாழ அரங்கேற்றத்தில் மகேந்திரவர்மனை சந்திக்க ஆசைப்படுவதாக அழைத்து வந்த சௌந்தரிய தேவதை வந்து நிற்கின்றாள். ஜெயதேவர் வருகிறானா? வரட்டும். நீ கீழே சென்று காவலை கவனமாக பார்த்துக்கொள். சௌந்தர்யா விடைபெற்று சென்றவுடன் ஜெயதேவன் உள்ளே நுழைகிறான். மௌனம் கணங்களை கடினமாக விழுங்கிக் கொண்டிருக்கின்றது. என்ன ஜெயதேவா, உட்கார். பரவாயில்லை, நீங்கள் உட்காருங்கள் யுவராஜா. எங்கோ பிடி தளர்ந்திருக்கிறது. ஜெயதேவன் மாறுபட்டு காணப்படுகின்றான். ஒருவேளை மகேந்திரவர்மன் தப்பிவிட்ட செய்தி இவனுக்கு தெரிந்துவிட்டதோ? ஜெயதேவா பேச்சில் புதிய திருப்பம் தெரிகின்றது. அவன் அமைதியாக புன்முறுவல் பூக்கின்றான். இந்த கோணனை அனைத்தை பேச வேண்டும். எங்கோ கீறல் பலமாக விழுந்திருப்பது போல அரண்மனையில் தெரிகின்றது. ஒன்று இவனை கொண்டு அதை அடைக்க வேண்டும், அல்லது இவனையே அதற்கு பலியாக்கி விட வேண்டும். ஜெயதேவன் அரண்மனையில் நன்றாகவே காலை ஊன்றிக் கொண்டிருக்கின்றானே. ஆம், கௌதமி வந்திருக்கிறாளாமே, அதை குறித்து பேசாமல் எதையோ பேசினால். கோணன் இப்படி கேட்டதும் ஜெயதேவன் எலும்பில் ஜுரதேவன் நுழைகின்றான். ஜெயதேவா, உனக்கு இருப்பன 2 கண்கள், எனக்கு உடல் முழுவதுமே கண்கள். போகட்டும், கௌதமி ஏன் வந்தாள்? எங்கே இருக்கிறாள்? என்னை கொல்ல நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்களாம். அதனால் காதலியாகிய அவள் என்னை அழைத்துச் சென்று விட வந்திருக்கிறாள். போய்விட வேண்டியதுதானே. காஞ்சியை வாதாபியிடம் ஒப்படைக்காமல் போவதா? யாரோ நீலவானம் பல்லவொற்றனாம். அவனுடன் மகேந்திரவர்மன் இவளை அனுப்பி சாதகம் தேட எண்ணியிருக்கின்றான். மகேந்திரவர்மன் அனுப்பினானா? ஓ, இவனுக்கு செய்தி தெரியாது போலும். ஓஹோ, மகேந்திரவர்மன் எப்படி இருக்கின்றானாம்? அஜந்தா குகையில் நான் போய் நாய் போல இருக்கின்றானாம். இங்கே நாயகன் போல அனுபவிக்க வேண்டும் என்று அவன் தலையில் எழுதியிருக்கின்றதே. என்னை மீண்டும் சொல்லம்பால் தொலைக்காதீர்கள். தயவுசெய்து நம்புங்கள். அரண்மனையில் எங்கோ பெரிய கீறல் விழுந்திருக்கின்ற மாதிரி இரகசியமாக செயல்கள் நடைபெறுகின்றன. எனக்கு புரியவில்லை. நாம் வாதாபி நோக்கி கடத்திய பரிவாதினியாள் அரண்மனைக்கு மீண்டும் வந்திருக்கிறது. யார் அங்கிருந்து அனுப்பி இருக்கிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. ஒருவேளை வாதாபி சென்ற அஜந்தாவின் ஏற்பாடாகவும் இது இருக்கலாம். விஷ்ணுவர்தன் தனக்கொன்றும் தெரியாதது போல கண்களை செருகி நாவை அசைத்தான். ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது. இதில் ஏதோ சூதிருக்கிறது. யாரையாவது உடன் வாதாபிக்கு அனுப்பியாக வேண்டும். நம்பிக்கையோடு யாரை அனுப்புவது? நீங்களே சிரமம் பாராது போய் திரும்பினால் ஸ்லாக்கியமாக இருக்கும். நீங்கள் வருகின்றவரை உங்களை யாராவது கேட்டால் நான் சமாளித்துக் கொள்கிறேன். மகேந்திரவர்மன் தப்பிவிட்டான் என்கின்ற செய்தி அறிந்தது முதல் எவ்வாறு தலைமறைவாவது என்று எண்ணி வந்த விஷ்ணுவர்தனனுக்கு இது சாதகமாகவே இருந்தது. ஜெயதேவன் பயந்து காஞ்சியை விட்டு ஓடிவிடக்கூடாதல்லவா? ஜெயதேவா, நான் இல்லாத பொழுது திடுமென்று மகேந்திரவர்மன் தப்பி வந்து உண்மென்றால் நீ என்ன செய்வாய்? ஜெயதேவன் அகங்காரமாகச் சிரிக்கின்றான். நீ யார் என்று கேட்பேன். வாதாபி இப்படி ஒரு போலியை உருவாக்கி அனுப்பியிருக்கிறதோ என்று கேட்பேன். ஏட்டை திருப்பி போட வேண்டியதுதானே. பலே ஜெயதேவா, பிழைத்து கொள்வாய். இன்றிரவே நான் புறப்படுகின்றேன். நீ திரும்பி வரவே வேண்டாம் என்று ஜெயதேவன் நெஞ்சுக்குள் முழங்கிக் கொள்ளுகிறான்.
யுவராஜா வருமுன் ஒரு காரியத்தை செய்யுங்கள். மகேந்திரவர்மனை கொன்றுவிட்டால் பிரச்சனையே இல்லை. நானும் அந்த முடிவுக்குத்தான் வந்திருக்கிறேன் என்று கூறிய கூனன் விஷ்ணுவர்த்தனன், என்ன பேராசையடா உனக்கு என்று மனதுக்குள் கருவிக்கொள்ளுகின்றான். ஜெயதேவன் விடைபெறுகிறான். சௌந்தர்யா அங்கு வர, கௌதமியை உடனடியாக பார்க்க வேண்டும், போய் எப்படியாவது சமாதானம் செய்து அழைத்து வா கர்ஜிக்கின்றான் கூனன். அவனது சிவந்த கண்களில் செந்நாகம் படம் பிரித்து சீறுகின்றது. சாஸ்திர விற்பனரும் சங்கீத மேதையுமான ருத்ராச்சாரியாரின் பிறந்த நாள். அவருடைய அந்த மாளிகை கூடத்தில் அரண்மனையே அமர்ந்து காணப்பட்டது. கூடத்தின் நடுவே போலி மகேந்திரவர்மனான ஜெயதேவன் வீணையை மடியில் கிடத்தி என்னமாக வாசிக்கின்றான். பல்லவகுமாரன் மகேந்திரவர்மனுக்கே உரிய விளாரிப்பாலை எழுந்து புரண்டு விகசித்து ஒலிக்கின்றது. ஆனால் பிழையாய் ஒலிக்கின்றது. வாசித்து முடித்த ஜெயதேவன் மிகவும் எச்சரிக்கையுடன் எழுந்து ஆசானின் கழல் பணிய முனைய, மகேந்திரவர்மா, காலை தொடுமுன் இன்னொரு கடமை இருக்கின்றது. ஒரு சமயம் நான் எதை தேவையில்லை என்றேனோ அதை இப்பொழுது நீ தேவை என்கின்றேன். இதே விளாரிப்பாலையை நீ பரிவாதினி ஆழில் மீட்டி நான் ரசிக்க வேண்டும். என் பிறந்த நாள் அதிர்ஷ்டமோ என்னமோ காணாமல் போன பரிவாதினி ஆள் தானாக வந்து முளைத்து விட்டது. ருத்ராச்சாரியாரின் விளாரிப்பாலையின் குறையை விளக்காமல், அதனை ஒரு பொருட்டாகவே ஆக்காமல், பரிவாதினி ஆள் நோக்கோடு திரும்ப பணிப்பெண் ஒருத்தி யாழை பக்குவமாக தூக்கி வர அதைக் கண்டு மனதளவில் மிரண்ட ஜெயதேவன், ஆச்சாரிய பெருமானே, என்னால் இதை ஏற்க முடியாது. நீங்கள் சொல் மாறலாம், நான் சத்தியம் மாற மாட்டேன். ஓ சோதனை வாழ்முனையில் நடை போடுகின்றது. கவனமாக சாதிக்க வேண்டும். சாதாரண காரியங்கள் அறிந்த கண்களில் கேள்விக்குறிகள் தோரணம் கட்டி தொங்குகின்றன. குமாரா, பெற்ற அன்னை ஆணையிடுகிறாள். தாயின் வாக்கு உனது சத்தியத்துக்கு சாப விமோசனம். பரிவாதினியை மீட்டி ஆசானின் அகத்தை குளிரச் செய் என்று கம்பீரமான குரலை எழுப்பில்லாள் பெரிய பல்லவ மாதேவி, திரிபுவன மாதேவி. ஜெயதேவன் துணியாகவே நின்றான். அம்மா, கலை என்பது என் சொந்த விஷயம். இதில் யாருடைய ஆணையையும் இடைப்புக நான் சம்மதியேன். பெற்றெடுத்த அன்னையுமாடா? மதிக்கின்றேன் அந்த மணிவயிற்றை, ஆனால் மறுக்கின்றேன் உங்கள் ஆணையை. இந்த சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருந்தவனை போன்று வெளிப்பட்டான் பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன். இந்த போலி உங்கள் மகனாக இருந்தால்தானேம்மா ஆணைக்கு கட்டுப்படுவான். மாதா வயிறறிய வாழ ஒரு நாளும் என்கின்ற மந்திரமறிந்த மகேந்திரவர்மன் இதோ வந்துவிட்டேனம்மா. பல பல கண்களில் பல விதமான அதிர்ச்சிகள். சிற்சில கண்களில் ஜீவ சிலையை மூலச்சிலையை பார்த்த முறுவல்கள். மகேந்திரவர்மன் பரிவாதினியாழை கவனிக்கின்றான். அத்தனை எவ்வளவோ பக்குவமாக அனுப்பி வைத்த வாதாபி இளவரசி பானுச்சந்திரிகாவுக்கு மானசீகமாக நன்றி கூறி பெற்று ஆசானை வணங்கி அமர்ந்து அந்த விளாரிப்பாலையை விஸ்தரிக்கின்றான். சிம்ம விஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி சிந்தனை வயப்பட்டு கவனிக்கின்றார். எக்காரணத்தை முன்னிட்டும் அவரது முரண்பட்ட முடிவை உணர்ச்சி வயப்பட்டு வாதித்து விடக்கூடாது என்பதற்காக மகா அமாத்தியார் பழையாறு உத்தம தமிழ் பேராயரின் தாழ்மையான வேண்டுகோள் பதறுவதன் மூலம் காரியம் சிதறமானால் ஜெயதேவன் நெஞ்சில் அந்தகாரம் சூழ்கிறது. தனது நரம்புகளை அடக்கி முறுக்கேற்றி தைரியமாக மீட்டி வருகின்றான். சில கண்கள் அவனை எவ்வாறு நோக்குகின்றன என்பதிலிருந்து அவன் பல செய்திகளை ஊகித்து கொள்ள முடிகின்றது. பரிவாதினி ஆழை வாசித்து முடித்த மகேந்திரவர்மன் தனக்கே உரிய கம்பீரத்துடன் எழுகின்றான். ஜெயதேவனை வைத்த கண் வாங்காமல் கவனிக்கின்றான். இலக்கண குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு வார்ப்படமாகவே காணப்படுகின்றானே இந்த ஜெயதேவன். அப்படியே நிலை கண்ணாடியில் பார்ப்பது போல. ஜெயதேவா, பரிவாதினியை மீட்ட முடியாது என்று அடம்பிடித்த நீ வீணையிலாவது விளாரிப்பாலையை ஒழுங்காக வாசித்திருக்கலாமே. இந்த பண்ணின் விசேஷமே 2 உழைகள் சேர்ந்து வருவன. நீயோ வள்ளுழை நீக்கி இனி எளியை சேர்த்து செவ்விழிப்பாலையை வாசித்து இருக்கின்றார். விளாரிப்பாலை என்பது தமிழர்களின் அபூர்வ கண்டுபிடிப்பு. உனது போலி வாசிப்பு உன்னை போலியாக்கிவிட்டது. மகேந்திரவர்மன் இவ்வாறு கூறியதும் கலகலவென்று இருமாப்புடன் நயக்கின்றான் ஜெயதேவன். போலி மகேந்திரவர்மன், ஜெயதேவா, நீ என்னை ஜெயதேவா என்று அழைத்ததிலிருந்தே அதுதான் உன் பெயர் என்பது எனக்கு புரிகின்றது. 2 உழைகளை ஒரே பண்ணில் வாசிப்பது இசையில் அநாகரீகம், அபத்தம். செவ்வழிப்பாலையை அவமானப்படுத்துவது இதோ நீ பிழையான
உழையாக வந்து என்னை அவமானப்படுத்த நினைப்பது போல அது. எளியில் வல்லுழையை வைப்பது பண்ணாகாது, இசை பண்ணாகும். இந்த எளியில் நீ வல்லுழையாக வந்து பலரை பண்படுத்துவது புண்படுத்துவது போல நான் செவ்வழியாக இருக்கின்றேன். நீ விளாரியாக விடைபெறு. மகேந்திரவர்மனை மருண்டுத்தான் போனான். ஆயினும் தன்னை உதாரணப்படுத்தி இழுத்து குறும்பாக குத்தியது கோபத்தை கிளறச் செய்தது. அமைதி, அமைதி. மகேந்திரன் கண்கள் ஜெயதேவனை கூர்ந்து கவனிக்கின்றன. எவ்வளவு சமத்காரமாக இவனை உருவாக்கி அனுப்பியிருக்கிறார்கள். மகேந்திரவர்மனுடைய அந்த சில கண தயக்கமே சிம்மவிஷ்ணு பல்லவனை சிந்திக்க வைத்து விட்டது. யார் நிஜமான மகேந்திரவர்மன்? அப்பா, யார் இந்த மாடு வைத்துக்கு கழை கூத்தாடி என்கின்றான் ஜெயதேவன். பல்லவகுமாரனுக்கு பற்றி எரிகின்றது. மனமோ பொறுமை மகேந்திரவர்மா என்கின்றது. இவனை நிரூபிக்க சாதுரியம் தேவை. அமலப்பிரபா நதிக்கரையில் கண்டெடுத்த வாலிபனே, என்னையா கழை கூத்தாடி என்கின்றாய்? உன்னை கழை கூத்தாடி என்று நிரூபிக்க இதோ ஒருத்தி வரப்போகின்றாள். மகேந்திரவர்மன் சொல்லி முடித்த அடுத்த கணம் அஜந்தா என்கின்ற அழகு ஜீவ ஓவியம் வெளிப்பட்டது. உயிர் ஓவியம் நாவை அசைத்தது. ஜெயதேவா, இன்னுமா உனது ஜெயப்பதாகையை நிறுவ பார்க்கின்றாய்? ஜெயதேவனின் கூரிய கண்கள் அஜந்தாவின் நெஞ்சை பிளக்கின்றன. இத்தனை நாட்களாக எங்கே போயிருந்தாய் அஜந்தா? வாதாபிக்கு. ஏன்? உன் வேஷத்தை கலைக்க. உண்மை, எனது வேஷத்தை கலைக்க வாதாபியில் உருவாக்கி வைத்திருந்த இன்னொரு வேஷத்தை அழைத்து வந்திருக்கின்றாய். உன்னை காதலித்ததன் பயனை அனுபவிக்கின்றேன். என் தந்தை யாரும் ஏனையவர்களும் விஸ்வரூபனை பற்றி சொன்ன பொழுது எதிர்த்தேன். அருமை நண்பன் நிருபகேசரியை இகழ்ந்தேன். நடுவில்தான் புரிந்தது, விவஸ்தைக்கட்ட நீயும் விஸ்வரூபனும் சேர்ந்து ஏதேதோ சதி நடத்துகிறீர்கள் என்று. பொறுத்து கவனித்த உங்களை சிறைப்படுத்த எண்ணினேன், மீறிவிட்டது. ஜெயதேவன் சொல்லி முடித்ததும், எங்கே விஸ்வரூபன் என்று பெரிதாக கர்ஜிக்கிறார் சிம்ம விஷ்ணு பல்லவ போதிராஜர். நானும் நேற்றிலிருந்து அவனை தேடுகின்றேன். இப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவானோ தப்பியோடி விட்டானோ? அவனுக்கு வாரிசாகத்தான் இந்த சாகசக்காரி அஜந்தா இங்கே இருக்கின்றாளே. அடுத்த கணம் ஜெயதேவா என்று கோப ஆவேச இறைச்சலுடன் வாளை உரிப்பு கொண்டு வெளிப்பட்டார் நிருபகேசரி. அஜந்தாவை துணிமாக பேச, என்ன திமிரடா உனக்கு? உனது போலியான மர்மங்களை கூட்டி கழித்து வளைத்து கணக்கிட்ட அஜந்தாவையா விவசாய கெட்டவள் என்கின்றாய்? சாகசக்காரி என்கின்றாய்? மகேந்திரவர்மன் குறுக்கிட்டு நிருபகேசரியின் வலது கரத்தை பற்றி வாளை உரையிலிடச் செய்கின்றான். ஜெயதேவன் இதற்கெல்லாம் அதிர வேண்டுமே. அருமை நண்பா, உனக்காக அழுது கவலைப்பட்ட என்னை அவமரியாதையாக பேசிவிட்டாய். அது உன் குற்றமல்ல, காலத்தின் குழப்பம் என்றான் ஜெயதேவன். இப்பொழுது அரண்மனையே குழம்புகிறது என்றார் சிம்ம விஷ்ணு பல்லவ மகாராஜா. மகா அமாத்தியார் பழையாறை உத்தம தமிழ் பேரறையார் மண்டையை பீத்து கொண்டார். முறைமைக்கு பயந்து சக்கரவர்த்தியினிடம் சொல்லியாகவுமே என்று நடந்ததை சொல்லப்போக, அது இப்படியா குழப்ப வேண்டும்? மகா சேனாதிபதி செந்தலை ராஜமுத்திரையர் சொன்னது போல காதும் காதும் வைத்த மாதிரி காரியங்களை நிறைவேற்றியிருந்தால் எவ்வளவு அமைதியாக முடிந்திருக்கும். இப்போது என்ன செய்வது? சக்கரவர்த்தி பெருமானே, நமது இளவரசரை வாதாபி வரை சென்று மீட்டு வந்தவன் நான். இந்த பொய்யனை என்னிடம் விடுங்கள், நேருக்கு நேர் வாழ்முனையில் சந்தித்து தீர்த்து கட்டுகிறேன் என்றான் நிருபகேசரி. அவனுடைய தேகம் பதறியது. நிருபகேசரி காக்க, யார் நிஜமான பல்லவகுமாரன் என்பது புரியாதவரை நீ எவனையும் மரியாதை குறைவாக பேசுவதை என்னால் அனுமதிக்க முடியாது என்றார் பல்லவ சக்கரவர்த்தி. தொடர்ந்து ஜெயதேவன் ஒரு படியை ஏற முறைந்தான். நிருபகேசரி, உன்னையும் வாதாபி விலைக்கு வாங்கிவிட்டதா? வீறிட்டு எழுந்த விக்கிரவர்மன் தலையிட்டான். நிருபகேசரி வாதாபி விலைக்கு வாங்கி இருக்குமானால் என்னையும் வல்லம் சிற்றரசர் வசந்த பிரியரையும் விமங்கள சிவதாசனையும் வேடராசனையும் வேலப்பனையும் நீலவனையும் விலைக்கு வாங்கி இருக்க வேண்டும். இது சாத்தியமா? சிம்மவிஷ்ணு பல்லவ போதிராஜர் மேலும் குழம்பிக் கொள்ளுகின்றார். அடக்கி அடக்கி பார்த்து உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத பெரிய பல்லவ மாதேவி திரிபுவன மாதேவியார் குழப்பியது போதும். என் மகன் மகேந்திரவர்மன் யார்? இருவரில் நிஜமான மகேந்திரவர்மன் யார் என்று சத்தமிட்டு அரற்றினாள். சிம்மவிஷ்ணு சக்கரவர்த்தி பல்லவருக்கு அறத்துன்பமாக போய்விட்டது. தேவி, நீ பெற்ற தாய். உனது மகனை நீயே கண்டுபிடி பார்க்கலாம். அது ஒரு தாயால் தான் முடியும். சரியான கேள்வி.
இரண்ட மகேந்திரவர்மனிடம் வந்து நின்ற பெரிய பல்லவ மாதேவி பூணமாதேவியார் உற்று உற்று கவனிக்கின்றாளே ஒழிய உருப்படியான உண்மையை தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இருவருமே எனது அருமை அன்னியே என்கின்ற மாதிரிதான் முறுவலிக்கிறார்கள். யார் எனது மகன்? எவன் பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன்? என்ன தேவி என்றார் பல்லவ மன்னர். புரியவில்லையே பிரபு என்றாள் திரிபுவனமாதேவியார். இது கூட புரியாதா? நீ ஒரு தாய் என்று கர்ஜித்த சிம்மவிஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி எவரும் எதிர்பாராத வகையில் வாளை உருவி பெரிய பல்லவ மாதேவியை வெட்ட முனைய அப்பா என்று அந்த அரண்மனையே இடிக்கிற மாதிரி அலறி ஓடிச் சென்று குறுக்கே பாய்ந்து தந்தையின் கரத்தை பற்றி கொண்டான் பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன். அனைவருமே துடித்து போயினர். ஜெயதேவனுக்கு புரிந்துவிட்டது. தாய்ப்பாசமற்ற உணர்வு காட்டிக் கொடுத்து விட்டது. வக்ரபுத்தி விரைந்து வேலை செய்கின்றது. அவன் அமைதியாக புன்முறுவல் பூக்கின்றான். ஜெயதேவனை பல்லவ சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு கூர்ந்து கவனித்து பரிசீலிக்கின்றார். என்னப்பா பார்க்கிறீர்கள்? இத்தனை பேர் துடிக்க இவன் அமைதியாக முறுவலிக்கிறானே என்றா? எனது தந்தையாரை நான் நன்றாக அறிவேன். இங்கே நிற்பவர்கள் எவரும் எனது தந்தையை ஒரு சக்கரவர்த்தியாகவே அறிந்தவர்கள். எனவே துடித்து போகின்றனர். இந்த போலி ஜெயதேவன் இவர்களுக்கும் ஒருபடி மீறி பாசத்தை பொழிவது போல நடித்து காட்டிவிட்டான். மீண்டும் சொல்லுகின்றேன், என் தந்தையை நான் அறிவேன். நீங்கள் அம்மாவுக்கு கனவிலும் தீங்கு நினைக்காதவர், மனம் புண்பட பேசி அறியாத பரம பகவதர். இப்படிப்பட்ட நீங்களா அம்மாவை வெட்டுவதற்கு வாளை ஓங்கினீர்கள்? அது பரிசோதனை என்பதை நான் முற்றிலுமாக உணர்ந்தே முறுவலித்தேன். ஜெயதேவனின் மூளை மிக சாமர்த்தியமாக செயல்படுகின்றது. ஜெயதேவா, உன்னை உருவாக்கிய விஸ்வரூபன் மிகப்பெரிய சாளுக்கிய சாணக்கியனாயிற்றே. நன்றாகவே நடிக்கின்றாய். உனது முகத்திரையை கிழிக்க உன் காதலி கௌதமியை அழைத்து வருமாறு ஆளை அனுப்பியிருக்கின்றேன். பொறு, இதோ வந்து விடுவாள் என்றான் பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன். ஆயினும் ஜெயதேவனின் சமத்காரத்தை அவனால் உள்ளுக்குள் பாராட்டி கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. ஓ, கௌதமி வரப்போகிறாள். அவளால் வந்த வினைதானே இத்தனையும். ஜெயதேவ வக்கிரமாக சிந்திக்கிறது. சிறிது நேரத்துக்குள் நீலவன் அங்கு வந்தான். அவன் தயங்கி சொன்னான், இளவரசி, கௌதமி விஸ்வரூபுடன் வாதாபி நோக்கி ஓடிவிட்டதாக ஓலையில் இருக்கின்றது. ஓலையை நீட்டுகின்றான். ஜெயதேவனோ கர்ஜனை நகி புரிகின்றான். பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன் மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அனைவருமே மலைத்து சிலைத்து போகின்றனர். அந்த சமயத்தில் அரண்மனைக்கு வெளியே மங்களவாத்தியங்கள் முழங்குகின்றன. ஒரு சிலருக்கு புரிகின்றது, சங்கீரணி தேவி வருகின்றாள். அந்த மாளிகை மௌனத்தை கலைத்து காணப்படுகின்றது. சந்தேக போர்வையாக்கி கொண்டான் முயற்சிகள். எந்தவித முன்னறிவிப்புமின்றி ஏன் இந்த திடீர் விஜயம் செய்கிறாள் சங்கீரணி? அவர்களின் அலைப்பாயும் ஆச்சரியம் சிறிய பல்லவ மாதேவி சாருதேவிக்கு புரிகின்றது. பிரபு, நான் தான் உடனடியாக அவளை வரவழைத்தேன். நீங்கள் காட்டிய முரண்பாட்டால், சந்தேகத்தால் இங்கே நிஜம் நிழலாகிவிடுமோ என்கின்ற ஐயத்தால் ஏற்பட்ட அவசர அழைப்பு இது. நேற்றே வந்திருக்க வேண்டியவள். ஆயினும் சரியான நேரத்தில் வந்துவிட்டாள். பிரபு, அவளை எவ்வளவு அவசரமாக நான் ரேனாண்டுக்கு அனுப்பி வைத்தோனோ அவ்வளவு அவசரமாகவே காஞ்சிக்கும் வரவழைத்திருக்கின்றேன். அவசரமாக ரேனாண்டுக்கு அனுப்பி வைத்தாயா? ஆம் பிரபு. ஒரு போலியின் நிழல் போதிராஜருடைய மரபுகளின் மீது பட்டுவிடக்கூடாது என்று தியாகப்பறவையாக துடிதுடித்தது. சங்கீரணியை காப்பாற்றியவள் அஜந்தா. அதன் காரணமாகத்தான்